بسم الله يلد ولم يولد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திற்கான கேள்விகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவது கேள்வியாக சிவகாசியைச் சேர்ந்த அல்லி முகமது மதார் சேட் என்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது, நான் வாடகைக்கு கார் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவராக இருக்கிறேன். என்னுடைய வேலை சவாரி நிமித்தமாக மாற்று மத திருமணங்களுக்கு நான் சவாரி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி நான் செல்லக்கூடிய வேளையிலே அவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்தால் அந்த மண்டபத்திற்கு உணவு சாப்பிடுவதற்கும் என்னை அழைக்கிறார்கள். அங்கு வைக்கக்கூடிய உணவு என்பது ஹராமானதாக இல்லை, உணவு என்கிற அடிப்படையில் அது ஹலாலானதாக தான் இருக்கிறது. அழைக்கக்கூடிய அந்த உணவு ஹலால் என்ற அடிப்படையில் நான் போய் சாப்பிடுவதா, அல்லது அவங்க மண்டபத்தில் வைக்கிறாங்களே அப்படிங்கிறனால நான் தவிர்ந்துக்கிறதா, மண்டபம்னு பார்த்தால் நான் தவிர்வதா என்று எனக்கு குழப்பமாக இருக்கிறது. இதே உணவு என்று பார்த்தால் அது ஹலாலாக தெரிகிறது, இது போய் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியில இரண்டு தெளிவுகளை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க திருமணம், மாற்று மத திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு சவாரி அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அமைகிறது. இப்படி சவாரி அமைத்து செல்லும் பொழுது திருமணத்தை நம்ம தடை என்று சொல்கிறோம். அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது, மார்க்கத்தில் இல்லாத அந்த அம்சங்கள் எல்லாம் அதில் நடக்கிறது, அல்லாஹு ரசூலினுடைய அந்த வசனங்கள் கேலி செய்யப்படுகிறது. டோட்டலாக மாற்று மத திருமணம் சொன்னாலே அதில் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அது போன்ற திருமணங்களுக்கே நாம் செல்லக்கூடாது என்று சொன்னால் சவாரிக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இது முதல் விஷயம். இதற்கு மார்க்கம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை தான் கையில் எடுக்கிறது. அதாவது சஹீஹ் புகாரியில நீங்க எடுத்து பார்க்கலாம், 2098 இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானத் உக்காலும் வ மஜன்னத்துன் வ துல்மஜாசி அஸ்வாகன் ஃபில் ஜாஹிலியா. அதாவது அறியாமை காலகட்டத்தில் உக்கால், மஜின்னா, துல்மஜாஸ் ஆகிய அந்த சந்தைகள் இருந்தது. ஃபலம்மா கானல் இஸ்லாமோ, இஸ்லாம் வந்துவிட்ட பிறகு, மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு, தஅஸ்ஸமு மின திஜாரத்தி ஃபீஹா, அங்கு சென்று அவர்கள் வியாபாரம் பார்ப்பதை ஒரு பாவமாக கருதினார்கள். அதாவது இந்த உக்கால், துல்மஜாஸ் இந்த சந்தையெல்லாம் இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் அறியாமை கால சந்தை. பொதுவாக அறியாமை கால சந்தைகள் என்று சொன்னால் அதுல என்ன நடக்கும்? அதுல மார்க்கத்திற்கு மீறிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆடல் பாடல் அந்த சந்தையில வச்சு நடத்துவாங்க, இல்ல பொய் பொருட்டுகள் அங்கு நடக்கும். இது மாதிரி எக்ஸெட்ரா இன்னும் என்னென்னலாம் இருக்கிறதோ அதெல்லாம் மார்க்கத்தை மீறி நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அந்த சந்தைகள்ல நடக்க தான் செய்யும். இப்போ இஸ்லாத்துக்கு முன்னாடி வர அது பெருசாக தெரியாது. ஹலால் ஹராம் அந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பொருந்தாது. இப்போ அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவங்க இதுக்கு போய் நம்ம கலந்துக்கிறது ஒரு தீமையா இருக்குது என்று அவர்கள் நினைக்கக்கூடிய வேளையில தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அதாவது 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவிலே 198வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். லைஸா அலைக்கும் ஜுனாஹம் அன் தபுதகு ஃபதுலம் மின் ரப்பிக்கும். அல்லாஹுடைய அருளை நீங்கள் வெளியில் சென்று தேடுவது உங்களுக்கு குற்றம் கிடையாது, பாவம் கிடையாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் இறக்குறான்னு சொன்னா, அவங்க உக்கால், துல்மஜாஸ், மஜன்னா போன்ற சந்தைகளுக்கு போய் வியாபாரம் பார்க்கறத தீமைன்னு நினைச்சாங்க பாருங்க. இங்கதான் அல்லாஹ் சொல்றான், லைஸா அலைக்கும் ஜுனாஹம், அது உங்களுக்கு தீமை கிடையாது. எது? அன் தபுதகு ஃபதுலம் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் அருளை தேடுவது. அப்போ சந்தைக்கு நம்ம எதுக்கு போறோம்? சம்பாத்தியம் பண்றதுக்கு போறோம். நம்ம ஹலாலான அடிப்படையில் சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிக்கும் பொழுது அதுல நம்ம என்ன செய்ய தேவையில்லை, தீமையாக இருக்குமோ என்று நம்முடைய உள்ளத்தில் உறுத்தலோடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குற்ற உணர்வு நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வே தெளிவாக அனுமதி கொடுத்து விட்டார்.
கரெக்டா இந்த சம்பவத்தப்ப சஹாபாக்கள் வந்து ஒரு மனக்குறையோடு இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது தவறு கிடையாது, வியாபாரம் பார்க்கறது தானே, தாராளமா நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சபையில மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும், அதுல மாட்டுக்கருத்து இல்லை. நம்ம அதுல கலந்துக்கிற கூடாதே ஒழிய, நம்ம அங்கு செல்வது வியாபாரத்திற்காக செல்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம சென்று வருவது மார்க்கத்துல வந்து தடுக்கப்பட்டதாக இல்லை. எது தடுக்கப்பட்டது? வலாத்த ஆவனும் அடல் இஸ்மியோல் உதுவான். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் தீமையிலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றான். எது உதவுறதா மாறும்? சவாரிக்கு போகும் பொழுது நீங்க அந்த திருமண சவாரி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் குறைச்சு தர்றேன், அல்லது நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சலுகை கொடுக்குறேன் என்று வியாபாரம் என்பதை கடந்து ஒரு உதவி என்கிற அடிப்படையில் போறோம் பாருங்களேன். அந்த மாதிரி செய்யறதா மார்க்கத்துல கூடாதே ஒளிந்து நாம வியாபாரமாக செய்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அதனால இப்படி உங்க டிரைவரா போறாங்கன்னு சொன்னா அது மார்க்கத்துல உள்ளது. தவிர்ந்து கொள்வதா இருந்தால் மக்களுடைய விருப்பம் தான், ஆனா அப்படி போறதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்துதான் இவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வருது. சரி, அப்படி நான் போயிட்டேன். போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா சாப்பிட கூப்பிடுறாங்க மஹால்ல, சாப்பாடு வந்து ஹலாலாக தான் இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுல நம்ம வேறு ஒரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது. சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், வக்கத நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப். இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இறக்குகிறான். அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி, அல்லாஹுடைய வசனத்தை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். எப்படி கேள்விப்படுகிறீர்கள்? யுக்ஃபரு பிஹா, அது மறுக்கப்படுகிறது அந்த சபையிலே. ஒய்ஸ்தஹ்ஸவு பிஹா, அல்லது அங்கு கேலி கிண்டல் செய்யப்படுகிறது. ஒரு சபைக்கு போறீங்க, அல்லாஹுடைய வசனங்கள் வந்து அங்க மறுக்கப்படுகிறது அல்லது கேலி கிண்டல் செய்யப்படுகிறது. மறுக்கப்படுறது கேலி செய்யப்படுறதுன்னா என்ன? இறை வசனத்தை வச்சு குர்ஆனை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பான் அப்படிங்கிற கருத்து கிடையாதுங்க. இது போன்று உபதேசங்களை மறுப்பதுதான். குழு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, ஆனா அங்க என்ன நடக்கும்? அதிகமான வீண் விரயங்கள் செய்யப்படும். அப்படி செய்யப்படுவதே அல்லாஹுடைய வசனம் அங்கு மீறப்படுகிறது, கேலி செய்து மறுக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம், அது மாதிரியான சபையில கலந்துக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வீண் விரயத்தை கடந்து அனாச்சாரங்கள் அங்கு நடத்துவார்கள். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மது விருந்துகள் கூட ஓரஞ்சாரத்தில் வைப்பாங்க. அது வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் கட்டுப்படுத்தாது என்று அவர்கள் நினைக்கிற காரணத்தினாலையும், அவர்கள் அதை பெரிய பாவமாக எண்ணாத காரணத்தினாலையும் அப்படி வைப்பதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரி எவ்வளவோ மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நம்ம கலந்து கொள்ள இயலாது. நீங்கள் அந்த இடத்திற்கு சவாரி செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான், அதை நீங்கள் விரும்பினால் செல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அங்கு போய் அந்த விருந்துகளில் கலந்து கொண்டு சாப்பிடுவது கூடுமா என்று கேட்டீர்கள், ஆனால் கூடாது. அது நம்ம வந்து மார்க்கத்தை மீறக்கூடிய அந்த சபையில போய் கலந்து கொண்ட ஒரு குற்றத்திற்கு ஆளாகி விடுவோம் என்பதனால் அதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய ஒரு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக திருச்சியிலிருந்து ஃபாத்திமா என்கிற சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பெண்கள் பைக் கார் ஓட்டலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். முதல்ல வந்து பெண்கள் வாகனத்தை ஓட்டலாமா என்பதை நம்ம எடுத்துக்கொண்டு இதிலிருந்து ஒரு கேள்வியை நாம் எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே 5082 இந்த எண்ணில் நீங்க பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹைரு நிசாஇன் ரகிப்னல் இப்ல, அதாவது ஒட்டகங்களில் பயணம் செய்யக்கூடிய பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் சாலிஹு நிசாஇ குரைஷின், குறைஷி குலத்து பெண்களிலே நல்ல பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். ஏனென்றால் அஹ்னாஹு அலா வலதின் ஃபி சிக்ரிஹி, அவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் சிறு பிராயத்திலே அவர்கள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும், வா அர்ஆஹு அலா ஜௌஜின் ஃபி ஸாத்திஹி, தன்னுடைய கணவருக்கு அவருடைய கரத்திலே உள்ள அந்த பொருளாதாரத்தில் மிக பேணுதல் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம வந்து புகாரில பார்க்க முடிகிறது. இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குறைஷி குலத்தில் உள்ள சாலிகான நல்ல பெண்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு உவமை என்ன? ரகிபுனல் அபுல, ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்கள் என்று சொல்லுகிறார்கள். பெண்கள் அவர்கள் ஒரு வாகனத்தை இயக்கி செல்வது, அதில் பயணம் செய்வது தவறு என்று சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு இதை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு தேவை இல்லை. இப்போ இதில் அந்த பெண்கள் பின்னாடி உட்காந்து போறாங்க அப்படின்றது கூட கிடையாது, அவங்க அதில் பயணிக்கிறாங்க என்று வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு பெண்கள் ஒரு வாகனத்தை இயக்குவது, ஒட்டகத்தை இயக்குவது நமக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அம்சம் கிடையாது. தடுக்கப்பட்டனா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் இந்த செய்தியை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது இது ஒட்டகத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள், காரு, பைக்கு இதெல்லாம் இருக்குதா இல்லையா, இந்த மாதிரியான வாகனங்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மறைமுகமான முன்னறிவிப்பை விட்டிருக்கிறான். அதாவது சூரத்து நஹல் என்கிற ஒரு அத்தியாயத்தில் 8வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர, குதிரை, கோவேறு கழுதை, கழுதை ஆகிய அந்த பிராணிகளை உங்களுக்காக நாம் படைத்திருக்கிறோம். லிதர்க்க பூஹா, எதற்கென்றால் நீங்கள் பயணம் செய்வதற்காக வேண்டி. வசீனத்தன், மேலும் அதை ஒரு அலங்காரமாகவும் நாம் வைத்திருக்கிறோம். வயஹ்லுகு மாலா தஅலமூன், இன்னும் உங்களுக்கு தெரியாதவற்றையும் நாம் படைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ குதிரை, கோவேறு கழுதையெல்லாம் அன்னைக்கு உள்ளதுதான். இதுக்கு தெரியாதவற்றை படைப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு தெரியாத, அந்த மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் படைப்புன்றது அதுக்குள்ள உள்ள கருத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய காரு, பைக்கு, ஃப்ளைட்டு இதெல்லாம் அன்றைக்குள்ள மக்களுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து மறைமுகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கிறான். அப்போ இந்த தெரியாதவை என்பதற்குள்ளாக இந்த கார், பைக் எல்லாம் அடங்கிவிடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இது மாதிரியான ஒரு வாகனம் வரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். இன்றைக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் அந்த வாகனத்தை நம்ம ஓட்டலாம். எப்ப நம்ம ஓட்டக்கூடாது? அதுல மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் இருக்கிறதா, ஹராமான விஷயங்கள் கலந்திருக்கிறதா என்று பார்த்து அதுகளை மட்டும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமானதுன்னா எப்படி நம்ம பிரிக்கிறது என்று கேட்டால், வாகனத்தை ஓட்டும் பொழுது நீங்கள் வெளியில் செல்லுதல் என்கிற ஒரு சட்டம் அங்கு தலையிடுகிறது. பொதுவாக பெண்கள் வெளியில் செல்வதை மார்க்கம் தடுக்கவில்லை. தாராளமா நீங்க என்ன செய்யலாம், வெளியே போகலாம். சில விஷயங்கள்ல போகக்கூடாது என்று தடுக்கிறது. அதாவது ரொம்ப சுற்றி திரிவது அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக செல்வது, கட்டுப்படாமல் செல்வது, இந்த மாதிரி போகக்கூடாது மார்க்கம் தடுக்கிறதை ஒழிய அறவே வெளியில் செல்வதை தடுக்கவில்லை. அப்போ வெளியில் செல்லும் பொழுது பெண்கள் எப்படி செல்ல வேண்டுமாம்? ஒலா இபுதீன ஜீனத்தகுன்ன இல்லாமா பஹர மின்ஹா, அதாவது எது வெளிப்பட்டே தீருமோ அந்த ஒன்றை தவிர மற்ற அனைத்து அலங்காரங்களையும் பெண்கள் மறைத்தாக வேண்டும். வெளிப்பட்டே தீர்றதுனா எது? அதுக்கு ஹதீஸ்ல விளக்கங்கள் இருக்கிறது. முகம், முன்கை, தன்னுடைய கால், அந்த கரண்ட காலு கீழே, இது கண்டிப்பா வெளிப்பட்டு தான் தீரும். அப்போ இதை நம்ம மறைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. இப்போ அதுகளை நம்ம வெளிப்படுத்திக்கலாமே ஒழிய இதை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதியை எப்படி வச்சிருக்கணும்? அவங்க வெளிப்படுத்தக்கூடாது. வல் எதுரிபுன பி ஹுமுரிஹின் அலா ஜுயூபின், குறிப்பாக காடுகளை போட்டு மறைத்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ வெளியில் செல்வதற்கு இது மாதிரியான சட்டங்கள் பொருந்தும். வெளியில போனாங்கன்னா அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அவங்க ஹிஜாபை கரெக்டா போட்டுக்கிறணும், ஹிமார் தன்னுடைய முக்காடுகளை போட்டுக்கிறணும் என்றெல்லாம் சொல்லப்படுது இல்லையா? அந்த சட்டங்களை இவர்கள் சரியாக கடைபிடித்து நடக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அப்ப பைக்கில், கார்ல எல்லாம் போகும் பொழுது தேவைக்கு செல்ல வேண்டியதுதான். அனாவசியமாக வேண்டுமென்று எடுத்துக்கொண்டு வெளியில ஊர் சுற்றுவது போன்றெல்லாம் நம்ம செல்லக்கூடாது. அது பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் பெரிய ஆபத்து. அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மார்க்கத்தில் அனுமதி என்பதை கடந்து அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்போ அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண்கள் தனிமையில பைக்ல போறாங்க. ஆனால் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நம்ம ஜீரணிக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் நடந்து விடுகிறது. போற நாளையே நடக்குதுன்னு நம்ம சொல்லல, அப்படி நடக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது. அப்ப அந்த பாதுகாப்பை எல்லாம் கருத்துல கொண்டு அவங்க என்ன செய்யணும்? கார் பைக்கை ஓட்டிட்டு போகணும், நல்ல ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சரியா தெரியாம போய் அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, இதெல்லாம் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கூட மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தையும் நீங்கள் தவற விட்டு விடக் கூடாது. ஹிமாரை கரெக்டா இருந்திருக்கணும், ஹிஜாப் போட்டிருக்கணும். பெண்கள் பைக்ல போகும்போது என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த மார்க்கத்தினுடைய விதிகளை எல்லாம் மீறக்கூடிய வகையில நடந்து விடக்கூடாது. தலைமுக்காடு, அந்த விலகாமனம் பார்த்துக்கிறணும். இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செல்லும் பொழுது கூட மார்க்கம் சொன்ன அடிப்படையில
என்னென்ன விதிகளை எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் அவர்கள் கடைபிடித்து சென்றார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் அவர்கள் வாகனங்களை ஓட்டுவதற்கு எந்த தடையும் கிடையாது என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆக அதனால இவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையில வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்று நினைத்தார்களே ஆனால் இந்த ஒரு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். அலங்காரங்களை வெளியில அவங்க காட்டக்கூடாது. அதுபோக அந்த வாகனங்களை ஓட்டும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு விதிமுறைகளை அவர்களை பேண வேண்டுமோ அதுல போறனால மார்க்கத்தை மீறமா இருக்குன்னு சொன்னா அதை அவங்க தவிர்த்துக்கிறது தான் நல்லது. தனிமையில போகும்போது அவங்களுக்கு ஏதாவது சஞ்சலங்கள் நடக்கும் என்று சொன்னால் அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவர்கள் அதை தவிர்த்து கொண்டு அந்த வாகன ஓட்டுதலை தவிர்த்து வேறு ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்வதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்குமே ஒழிய, பேருந்து ரயில் அந்த மாதிரி பிரயாணம் செய்வதுதான் சரியாக இருக்குமே ஒழிய சொந்தமாக ஓட்டுவதனால உள்ள பிரச்சனைகளையும் அவர்கள் கவனித்து அதிலிருந்து அவர்கள் விலகி கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை மேற்கொண்டு செய்யலாம் என்பதைத்தான் கேள்விக்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.